Guys, welcome to Glimpse of Niveta. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி எப்படி செய்யறது and அதுக்கான என்னென்ன வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ரொம்ப முக்கியமா வந்து வாட்டர் ரிக்வயர்மெண்ட் எவ்வளோன்ட்டு நிறைய பேர் வந்து வாட்டர் ரிக்வயர்மெண்டால தான் தப்பா சொதப்பிடுறாங்க பிரியாணி பண்றதுலே. ஸோ வந்து நான் குக்கர்லேயே வந்து பிரியாணி செய்ய போறேன். வாட்டர் லெவல் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக போடணும் அண்ட் ரைஸ் எந்த அளவுக்கு மெஷர் பண்ணி போடணும், ஸோ அது எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடேபிள்ஸில் கொத்தமல்லி அண்ட் வந்து 20 rupees, இது 10 rupees கர்டு 2 அண்ட் 4 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து 5 ஆனியன் அண்ட் 5 தக்காளி, அப்புறம் இஞ்சியும் பூண்டு இருக்குது. இது வந்து புதினா. ஸோ வந்து பிரியாணி மசாலா வந்து அதுக்கப்புறமா போடுவேன் நான் பண்ணும்போது. ஸோ இப்போ தான் இதெல்லாம் தேவை கட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் மஞ்சள் போட்டு. ஸோ அந்த ரத்தம் கரெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளியராக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் 5 ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு ஆனியன் வந்து ரைத்தாக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கர்டு ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். இப்போ வந்து எவ்வளோ அரிசி நான் ஊற போட போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 1 kg பாஸ்மதி ரைஸ். ஸோ இது வந்து ஒரு பிராண்டட் பாஸ்மதி ரைஸ் தான், ஆனால் வந்து நாங்கள் லூஸில் வாங்கினோம். இது ஆக்சுவலி நாங்கள் முன்னாடி இந்தியா கேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது வந்து நல்லாவே இல்லை. ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கினா தான் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி 180 200 மேலே இருக்குது. ஸோ அதுதான் இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் வந்து நார்மல் வாங்கினா உடஞ்சிருக்கு, அது வந்து பொங்கல் ரைஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து லோக்கல் கடையிலே வந்து பிராண்டடாக விற்பாங்க. அந்த 25 kg வந்து பிரித்து அவங்க வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரியே வாங்கிடுங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். ஸோ இது பாருங்களேன், இது ஏதோ ஒரு பிராண்டட் அரிசி தான், ஆனால் அவங்க வந்து லூஸில் வந்து 1 kg கொடுத்தாங்க. ஸோ இது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது 140 rupees தான். இந்தியா கேட் விட ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் எவ்வளோ போட போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் அளவு இருக்குல்ல, நம்ம கடையிலலாம் இதுதான் காமனாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் 2.5 போட போகிறேன். ஸோ 1 இது. ஸோ இந்த மாதிரி மேலே போட்டுருங்க. ஸோ தட்டாமல் வந்து போட்டுருங்க. ஸோ இது 1, இது 2, அப்புறம் ஒரு 1/2. ஸோ இதில் 1/2 எடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து தண்ணி கிளியர் ஆகுற வரைக்கும் வந்து நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிட்டேன். அண்ட் இது இஞ்சியும் பூண்டும் இது மட்டும் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு, அண்ட் இது வந்து 10 rupees தயிர், அவ்வளோதான். அண்ட் வந்து ரைத்தாவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வந்து பிரியாணிக்கு வந்து 3 முட்டை வந்து வேக வைக்க போகிறேன் குக்கரில் தான். ஸோ ஃபஸ்ட்டு முட்டை இப்படி போட்டுட்டு 2 டம்ளர், இந்த அளவுக்கு டம்ளர் உங்கள் வீட்டில் இருக்கும்ல, ஸோ இந்த அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ 1 2. ஸோ அவ்வளோதான், 2 டம்ளர் வச்சுட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே வந்து அடுப்பில் வச்சுட்டு இது வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து 6 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டீம் வந்து தானாக வந்து போகணும், நீங்களே வந்து ஸ்டீம் எடுத்துடாதீங்க. ஸோ 6 விசில் வச்சா போதும். ஸோ இப்போ வந்து ஒரு 4 times நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு கேன் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன். அண்ட் இப்போ இங்கே பாருங்கள், இது நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதுவும் வந்து 3 times சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கூட
தண்ணி இங்கே வந்து நிற்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் கடைசியாக வந்து குக்கரில் போடும்போது திரும்ப தண்ணி வந்து எடுக்கணும். இந்த தண்ணி வந்து தனியாக வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடணும். ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து வாட்டர் ரிக்குவயர்மெண்ட் பிரியாணிக்கு எவ்வளோ. ஸோ நம்ம 2.5 போட்டுக்கோல. ஸோ இந்த சைஸ் டம்ளர் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியமான சைஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து 2 டம்ளர் வாட்டர் போதும். ஸோ அது தனியாக வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இந்த வாட்டர் மெஷர்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிரியாணிக்கு. ஸோ இதில் 1 2 ஸோ அவ்வளோதான். 2 டம்ளர் ஆஃப் வாட்டரே போதும் 2.5க்கு. ஸோ இது நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போதே குக்கரில் இது தனியாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஹாட் வாட்டர் தான் வந்து பிரியாணி சிக்கனும் ரைஸ் போட்ட பிறகு வந்து இந்த 2 டம்ளர் வந்து போடணும். ஸோ நான் தனியாக ஹீட் பண்ணிவிட்டு போடுவேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பிரியாணி வந்து சூடாக இருக்கும் அந்த சிக்கனெல்லாம். ஸோ பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ வந்து இதே மாதிரி சூடு பண்ணி நம்ம தனியாக ஊற்றினாலே போதும். ஸோ கரெக்டாக 2.5 மெஷர்மெண்ட் பண்ண ரைஸுக்கு 2 டம்ளர் வாட்டர் போதும். ஸோ இதுதான் அதோட மெஷர்மெண்ட் டம்ளர். அவ்வளோதான் கைஸ். அண்ட் வந்து ஸோ இதில் தான் வந்து அரிசி 2.5 போட்டிருக்கேன். 2 டம்ளரே போதும். ஸோ இப்போ வந்து நான் குக்கரில் வந்து வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து 3 முட்டை இருக்குது. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அண்ட் 6 விசில் வந்தால் போதும். அப்புறம் வந்து நீங்களே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. தானாக வந்து ரிலீஸ் ஆன பிறகு முட்டை எடுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு அது ஹீட் ஆகுது. அண்ட் இதெல்லாம் வந்து பிரியாணி மசாலா, க்ளோவு, ஏலக்காய், லவங்கம், பட்டை அண்ட் இந்த இலை. ஸோ இப்போ வந்து நான் கீ யூஸ் பண்ண போகிறேன், ஜிஆர்பி கீ. ஸோ இதில் வந்து ஒரு கீ 2 ஸ்பூன் விட்டால் போதும். ஸோ ஆயில் நிறைய விட வேண்டாம், கொஞ்சம் ஆயில் இருந்தாலே போதும். ஓகேவா? ஸோ தண்ணி வந்து அப்படியே எடுத்துடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்ற போகிறேன். கீ வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஆயில் போதும். இதுக்கு மேலே ஆயில் ஊற்றினா நல்லா இருக்காது ரொம்ப. ஸோ இது நல்லா ஹீட் ஆன பிறகு இப்போ இது எல்லாமே போட்டுடலாம், பிரியாணி இதெல்லாம். ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பபிள்ஸ் எல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் வந்து இது போடுறேன். ஸோ இப்போ நான் இது போடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட போகிறேன். ஸோ வந்து ஆனியன் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது சீக்கிரமாக ஃப்ரையாக வந்து கரெக்டாக 1.5 சால்ட் போட போகிறேன். ஸோ 1.5 சால்ட்டே போதும், அதுக்கு மேலே போட்டால் நல்லாவே இருக்காது. ஸோ பாருங்கள், இது 1 அண்ட் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன்.
அவ்வளோதான், இதுக்கு மேலே போட வேண்டாம். ஸோ இதுவே வந்து டோட்டலாக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன போடணும்னா, இதில் புதினா, கொத்தமல்லி அண்டு பச்சை மிளகாய் இருக்குது. ஸோ இது போட போகிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஸோ தக்காளியிலையும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது ஒரு நல்ல கிரேவி மாதிரி ஆற வரைக்கும் இந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட போகிறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டு இந்த சில்லி பவுடர். ஸோ சில்லி பவுடர் வந்து 1½ ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகணும். இப்போ வந்து நான் சில்லி பவுடர் போட போகிறேன். ஸோ ஒரு சின்ன இந்த சைஸ் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இது 1 ஸ்பூன் அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவு கூட போடலாம். ஆனால் எனக்கு இந்த காரமே போதும். ஸோ சில்லி பவுடர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து கலரும் அண்டு காரமும் கொடுக்கும். ஸோ நான் மஞ்சள் பொடி போட மாட்டேன், வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ சில்லி பவுடர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து இந்த 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம்ல, ஸோ இது வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு சிக்கன் போட்டுட்டு அப்புறம் வந்து கர்ட் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த தண்ணி ஊற்றிடணும். அப்புறம் வந்து ரைஸ் போட்டுடணும். ஸோ ரைஸ் வந்து இந்த தண்ணி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த தண்ணி ஊற்றிடணும். ஸோ இப்போ வந்து ஒரு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சிக்கன் போடலாம். ஸோ நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன்ல, ஸோ இந்த தண்ணிக்கு இன்னும் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து ஊற்றிடுங்க. இப்போ வந்து சிக்கன் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் கர்டும் ஊற்றிட்டேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக உடையாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து தண்ணி ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் கையில் தான் மொபைல் வச்சு எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து நல்லா பெரப்பி விடுங்க. ஸோ இப்போ வந்து நான் ரைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ரைஸ் வந்து அப்படியே வந்து கொட்டிடலாம். இப்போ வந்து அந்த தண்ணி ஊற்றிட்டேன், அப்புறம் ரைஸும் போட்டுட்டேன். அண்ட் இந்த எக்கு வந்து இருக்குல்ல, இது அப்படியே இதோட சேர்த்து போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்.
நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அண்ட் 4 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு தானாக வந்து விசில் வந்து அந்த இது வந்து ஆகட்டும். நீங்களே வந்து விசில் எடுக்காதீங்க, ப்ரெஷர் எடுக்காதீங்க. ப்ரெஷர் தானாக வந்து போகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பிரியாணி ஆயிடுச்சு. ஸோ எப்படி பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் சாப்பிட போகிறோம்.